ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நம்ம குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபேமிலியாக நல்லா அழகாக கிளம்பி இங்கே வந்து உட்காந்துட்ருக்கோம். ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அந்த ஃபேமிலிக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ சண்டைகள், எவ்வளோ சச்சரவுகள், எவ்வளோ அடி தடின்னு. ஆனால் வெளியே வரும்போது மட்டும் ரொம்ப சந்தோஷமாக சிரித்து அழகாக கிளம்பி வந்திருக்கோம் இன்றைக்கி. அதை ஒரு சின்ன ரியாலிட்டி வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம யூத் கேர்ள்ஸ் நமக்கு நடித்து காட்ட போகிறாங்க. இந்தாங்க டிவோர்ஸ் பேப்பர், சைன் போட்டு போங்க. இப்போ என்னடி, இரு உனக்கு இப்போ சைன் போட்டு கொடுத்துட்றேன். கழுத உன்னை விட்டு பிரிஞ்சா போதும், சீக்கிரம் கிளம்பு. இங்கே பாரு, இந்த திமிர் பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுட்டு இருக்காத. அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு ஆயிடுச்சுல்ல, இருக்க கொஞ்ச நெஞ்ச நாளாச்சு, மரியாதையை காப்பாற்றிக்க தெரிஞ்சுக்கோ. ஆமாம், இவ்வளோ நாள் இவன் எனக்கு மரியாதை கொடுத்து கிழிச்சிட்டா. சும்மா காலையிலே வந்து மூஞ்ச காட்டிட்டு போடி நசன்னு. நான் பேசினா நசன் தானே இருக்கும் உனக்கு. ஷோ, எங்க நம்ம பிள்ளை எங்க? அவளதான் காணும் காலையிலேருந்து. ஹனு ஐயோ, 2 பேரும் இப்போ சண்டே நிறுத்துறீங்களா? நான் லாஸ்ட் வீக்கே சொன்னல எனக்கு இன்னைக்கு ஸ்கூலில் ஆனுவல் டே இருக்குன்ட்டு. யாராச்சும் ஒருத்தர் நீங்கள் 2 பேர்த்தில் கண்டிப்பாக வரணும். ஹானு, என்னால் வர முடியாது ஹானு, எனக்கு நிறையா ஒர்க் இருக்குது, நான் ஆஃபீஸ் போகணும். உங்கள் அம்மா வீட்டில் தண்டமாக தானே இருக்கா, அவளை கூட்டிகிட்டு போ, அவள் வருவா. எது, நான் தண்டமாக இருக்கேனா? வீட்டில் டிவி பார்த்துட்டு சீரியல் பார்த்துட்டு நான் ரிலாக்ஸ் பண்ணிட்டா இருக்கேன். இங்கே பாரு, நானும் தான் ஒர்க் போகிறேன், எனக்கும் தான் ஆஃபீஸ் இருக்குது. ஏம்மா நிறுத்து. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? கல்யாணத்துக்கு அப்புறம் வேலையெல்லாம் விட்டுட்டு குழந்தை குட்டியை பார்த்துட்டு வீட்டில் இருக்கேன் தானே பேசினேன். இப்போ என்ன வாய் பேசுகிறா? ஆமாம் சொன்னேன், அதான் இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு ஆயிடுச்சுல. நல்ல வேலை நீ சொன்னேன்னு வேலையெல்லாம் விட்டுட்டு வரல. மாதம் 1 லட்சம் எவன் தருவான்? ஓ, மேடம் என்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறாங்கன்னு குத்தி காட்டுறாங்களாம். குத்தி காட்டலை, இதுதானே உண்மை. ஐயோ, 2 பேரும் திருப்பி சண்டை போடாதீங்க. நான் இன்னைக்கு ஸ்கூலில் எனக்கு ஆனுவல் டேயில் வயலின் வாசிக்கிறேன். 2 பேர்த்துலேயும் யாராச்சும் ஒருத்தர் கண்டிப்பாக வரணும். அதுக்குள்ளே மறந்துட்டீங்களா? அப்பா நீங்கள் வரலன்னா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். ஹானு, இல்லைம்மா, டாடிக்கு நிறையா ஒர்க் இருக்குது, டாடி ஆஃபீஸ் போயிடுவேன். மம்மி கண்டிப்பாக வருவா, மம்மியை கூட்டிகிட்டு போ. விடு ஹானு, இதெல்லாம் 2 to 3 months தான், அப்புறம் நம்ம ஜாலியாக இருக்கலாம். எது 2 to 3 months? டிவோர்ஸ் உனக்கு தாண்டி, என் பொண்ணுக்கு இல்லை. எதுக்கு அவளை என்கிட்ட இருந்து பிரிக்கிறா? என் பொண்ணை விடு, என் வாழ்க்கையை கெடுத்தது பத்தாதுன்னு இப்போ என் பிள்ளை வாழ்க்கையை. ஐயோ, இவ வாழ்க்கையை கெடுக்க வேற ஒருத்தர் தேவையாண்டி, அதுக்கு நீயே போதும். விடு ஹானு, அப்பா சும்மா சொல்கிறாங்க, கண்டிப்பாக ஈவினிங் வருவாங்க. வா, உன்னை பஸ் ஸ்டாப்பில் ஏற்றி விட்டுடுறேன். மாப்பிள்ள, அங்கே ஒரு பொண்ணு தனியாக நிற்குது, அவளை கடத்திடலாமா? நீ அப்படியே பார்த்துட்டே பேச்சு மட்டும் கொடுத்துட்டே இரு, சரியா? நான் சுற்றி பார்த்துட்டு சிக்னல் கொடுக்குறேன், கொடுத்த அடுத்த செகண்டே தூக்கி வைக்கிற வேண்டியதான். டைம் வேஸ்ட் பண்ணிடாத. போ. பாப்பா, உன் பேர் என்ன பாப்பா? நீங்கள் ஃபஸ்ட்டு யார்? எதுக்கு என் பேரை கேட்குறீங்க? இங்கே தனியாக இருக்க? எதுக்கு கேட்குறீங்க? அங்கிள், நீங்கள் எதுக்கு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? எது கூட்டிகிட்டு வந்திருக்கேனா? உன்னை கடத்திட்டு வந்திருக்கேன். உன்னை வச்சு பல கோடி சம்பாதிக்க போகிறேன். அப்போ எங்கள் அம்மா அப்பா கிட்ட காசு கேட்க போகிறீங்களா? எங்கள் அம்மா அப்பா ஒர்க்கில் பிஸியாக இருப்பாங்க, ஃபோன் எதுவும் எடுக்க மாட்டாங்க. உங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் யார் கூப்பிடுவா? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்னு தெரியும். உன்னை கண்ணெல்லாம் நோண்டி ரயில்வே ஸ்டேஷனு, பஸ் ஸ்டாண்டுன்னு பிச்சை எடுக்க வச்சு கோடியாக சம்பாதிப்பேன். அப்போ என்ன குருடாக்க போகிறீங்களா? ஆமாம். புறா எடா, மறந்த ஊத்துறா கண்ணில். இது என்ன டப்பா வச்சிருக்க? இது நான் வயலின் வாசிப்பேங்க. 1 இயராக கிளாஸ் போகிறேன். அப்போ ரொம்ப நல்லதாக போச்சு. வயலின் வாசிச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தீங்கன்னா கலெக்ஷன் டபுளாக வரும். சரியான வேலைடா இன்னைக்கு. ஏசப்பா. நீ என்ன ஹானுவோட ஆனுவல் டேக்கு போகலையா? என்னது, ஹானு ஆனுவல் டேக்கா? ஒன்று தானடி போ சொன்னேன், நீ போகலன்னு எனக்கு ஒரு காலாவது பண்ணியிருக்கலாம்லடி. நீ எனக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. ஆமாம், என்ன பேசினாலும் திருப்பி பேசு. ஏன் ஹானு ஆனுவல் டேக்கு நீ போகல? இப்போ நான் திருப்பி பேசிகிட்டு இருக்கேனா? இப்போ எங்கே ஹானு? எங்கே? நீ தானடி போயிருக்கணும். ஹானு எங்கே நீ என்கிட்ட கேட்குற? ஷோ, அவங்க மேம்காச்சும் கால் பண்ணி கேளு. ஹலோ, யார்? மேம், நான் ஹானு 4th standard A செக்ஷன் படிக்கிறா, அவளோட அப்பா பேசுகிறேன். ஹானு இன்னைக்கு
சார் நானே உங்களுக்கு கூப்பிடணும்னு நினச்சேன். ஏன் இன்னைக்கு ஹானு ஆனுவல் டேக்கு வரல? வரலையா? இல்லையே மேம், வந்தாலே என் ஒய்ஃப் தான் போய் ட்ராப் பண்ணா பஸ் வரைக்கும். இல்லையே, அது மட்டும் என்னன்னு கொஞ்சம் பார்க்குறீங்களா? ஐயோ சரி மேம், நான் பார்க்குறேன். டி ஹானுவை கொண்டு போய் விட்டியா இல்லையா பஸ் ஸ்டாப்ல? நான் தான் ஹானுவை கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். நீ விட்டு லட்சணம், அவங்க மேம் தான் சொல்றாங்களே அவனுக்கு ஆனுவல் டேக்கே போகலன்னு. நான் ப்ராமிஸா ஹானுவை கொண்டு போய் விட்டுட்டு ஆனுவல் டேக்கு போகலன்னா அப்போ எங்கே போயிருப்பா? என்னடி இப்படி பண்ற? ஹானு இப்போ எங்கே போய் தேடுவோம்? நான் சீரியஸா ஹானுவை கொண்டு போய் விட்டுட்டு தாண்டா வந்தேன். அப்போ என்ன இப்போ எங்கே போயிருப்பா? எங்க ஹானு போயிருந்துப்ப? ஷோ சரி, வீட்லயே இரு, நான் போய் வெளியே பார்த்துட்டு வரேன். ஹானு எப்படியாச்சும் என்கிட்ட வந்துடு ஹானு. ஹானு எங்கே போயிட்டானே எனக்கு தெரியலையே ஹானு. ஷோ இவங்க கூட சண்டை போட்டு இப்போ நான் என் பிள்ளையை தொலைச்சிட்டு நிற்கிறேனே. ஒரே பிள்ளைய வச்சுருந்தேன், இப்போ நான் தொலைச்சிட்டு நின்றுட்டுருக்கேனே. ஹானு எங்கே ஹானு போயிட்ட நீனு? ஷோ ஹானு டி ஹானுவை காணோண்டி. என் பிள்ளை எங்க ஹானு? ஏன் நீ ஹானு கூட வரல? அதை ஹானுவை தேடினேன், நான் ஸ்கூலில் தேடினேன், பஸ் ஸ்டாப்பில் தேடினேன், எங்கேயுமே அவளை காணோம். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. எல்லாமே உன்னால தான். அன்னைக்கே ஆனுவல் டேக்கு கூப்பிடும் போது நீ போயிருந்தானா இப்படி நடந்திருக்குமா? எல்லாமே உன்னால தான். எப்படி என்னையால ஆகும் எனக்கு புரியல. நீ வேலைக்கு போகாம வீட்டில் உட்காந்து ஹானுவை பார்த்துருந்தனா இந்நேரம் நம்ம இந்த நிலைமைக்கே வந்திருக்க மாட்டோம். இப்பவும் நீ என்னதான் ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்க? இதையும் அதையும் ஏன் கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க சும்மா? என்ன அர்த்தம்? இப்போ பாப்பாவை காணுமே. ஷோ ஹானு, ஏசப்பா எப்படியாச்சும் ஹானுவை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா. நான் ஒரே பிள்ளைய வச்சிருந்தேனே ஏசப்பா. இனி இந்த மாதிரி நடக்காம நான் பார்த்துப்பேனே ஏசப்பா. ஹானு கிடைச்சிடணுமே ஏசப்பா. ஏசப்பா எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா. ஏசப்பா. ஹலோ சித்தப்பா. ஹலோ, என்னம்மா வீட்டெல்லாம் சரியா இருக்கா என்ன? ஓகே தான் சித்தப்பா. ஏன் சித்தப்பா கேட்குறீங்க? இல்லைம்மா, ஹானு மாதிரி ஒரு பொண்ணை நான் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தேன். எது ரயில்வே ஸ்டேஷன்லையா? ஆமாம்மா, ஹானு மாதிரி ஒரு பொண்ணு ரயில்வே ஸ்டேஷனில் வயலினோட பார்த்தேன், அதனால தான் உங்களுக்கு கூப்பிட்டு கேட்குறேன். சித்தப்பா ஹானு அப்படியே அங்கேயே பிடிச்சி வைங்க சித்தப்பா. நாங்கள் வந்துடுறோம் சித்தப்பா. 2 நாளாக ஹானுவை காணுமே சித்தப்பா. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன், சீக்கிரம் வாங்க. நான் உங்களை கூட்டிகிட்டு வரேன் சித்தப்பா. வாடா, ஹானு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்காளாமா, வா. சித்தப்பா கூப்பிட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷன்லையா? வா 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 வா. ஹானு ஹானு இங்கே என்ன பண்ணுற? நீ? ஹானு உனக்கு என்ன ஆச்சு? ஹானு 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 வீட்டுக்கு போகலாம். ஹானு இது கூட ஹானு வீட்டுக்கு போகலாம். ஹானு ஐயோ என்னை விடுங்க, நான் வீட்டுக்கு வரல. ஏம்மா வீட்டுக்கு போகலாம், மம்மி டாடி உன்னை பார்த்துக்கிறோம். ஹானு உன் கூடயே இருப்போம், உன் கூடயே இருப்போம். என்னை விடுங்க, எனக்கு வீட்டுக்கு வர இஷ்டம் இல்லை. நான் இங்கே போடுற வயலின் பீஸை பார்க்க வீட்டில் யாருமே இல்லை. ஆனால் நான் இங்கே போடுறத பார்க்க சின்ன பிள்ளைங்க 1-2 பேர் வச்சுருக்காங்க. அவங்க எனக்கு கை தட்டுறது, அவங்க பேசுகிற, அவங்க என்னை டச் பண்ணுறாங்க, அவங்க பேசுகிறாங்க, எனக்கு கை தட்டுற சத்தம் கேட்குது. எனக்கு அதை அவங்க சவுண்டு கேட்க கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கு. ஆனால் வீட்டுக்கு வந்து அது எதுவுமே இல்லை. யாரும் நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. யாருமே இல்லாத ஹானு இல்லை ஹானு, வா வீட்டுக்கு போகலாம். இனிமேல் நாங்கள் சண்டை போட மாட்டோம். டிவோர்ஸ் எதுவுமே இல்லை ஹானு. நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் டாக்டர் போய் பார்த்து உன் கண்ணை சரி பண்ணலாம். உன் கூடே தான் இருப்போம் மாமி டாடி. இனிமேல் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டோம், வேறு எதுலேயும் எங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். உன் கூடயே இருப்போம், உன் கூடயே எப்போவுமே இருப்போம் ஹானு. உன்னை பத்திரமா பார்த்துக்குறோம். முதல்ல போய் டாக்டர்கிட்ட பார்த்து உன் கண்ணை சரி பண்ணலாம், வா. ஸ்கிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சா? இதே மாதிரி தாங்க நம்ம லைஃப்பில் நம்மளும் நிறைய நேரம் வேலைன்னு ஓடிட்டே இருக்கோம். நம்ம இதனால் இந்த பிஸி லைஃப்பில் நம்ம குழந்தைங்கள நம்ம பார்க்கவே மறந்துடும். வேலையும் முக்கியம்தான், எல்லாமே அதே போல் குழந்தைங்களை வளர்க்குறதும் ரொம்ப முக்கியம் இல்லையா? குடும்பத்துக்குள்ளே ஒரு அன்பு, ஒரு சமாதானம் அந்த குழந்தைங்களுக்கு இல்லைன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக வெளி உலகத்தின் அன்பை தேட போயிடுவாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே கர்த்தருடைய சமாதானமும் அன்பும் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்கணுங்க. கிறிஸ்துவுக்குள்ளே ஒரே சரீரம் அப்படின்னு தான் உடன்படிக்கை எடுக்கப்பட்டிருந்தது இல்லைங்களா? நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஆகும்போது அதே போல தான் பிள்ளைகளும் கர்த்தர் கொடுத்த ஈவு. அந்த கர்த்தர் கொடுத்த பொக்கிஷத்தை நம்ம எப்படி பார்த்துக்கணும், அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான முன்மாதிரியாக இருக்கணும். ஃபேமிலிக்குள்ளே அன்பு குறைஞ்சு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக உலக பிரகாரமான அன்புக்கு அவங்க அந்த குழந்தைங்க அவங்க திரும்பி போயிடுவாங்க. நம்ம ஆண்டவர் ஃபேமிலிக்குள்ளே அதிகாரத்தை அல்லங்க, அன்பை தான் எதிர்பார்க்கிறாரு. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்புகளை, அந்த பிள்ளையை வளர்க்குறங்கிற ஒரு பெரிய பொறுப்பு ஆண்டவர் இன்னைக்கு பெற்றோர்களாகி உங்கள் கைகளில் கொடுத்துருக்காங்க. அந்த பெரிய
பொறுப்பை அதிகாரத்தினால அல்ல, அன்பாக நீங்கள் செய்தீங்கன்னா அந்த குடும்பம் தேவனுக்கு பிரியமாகவும் ரொம்ப அழகானதாகவும் மாறிடுங்க. அதே போல் தான் பைபிள் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. கொலோசையர் 3:18 21 சொல்லப்பட்டிருக்கு, மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள், பிள்ளைகளே உங்களை பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பிதாக்களே உங்கள் பிதாக்களை திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் ஊட்டாதிருங்கள். இந்த வசனம் சொல்றது போல ஒருவருக்கொருவர் அன்பாயும் கசந்து கொள்ளாமலும் இருந்தா உங்க குடும்பம் ரொம்ப அழகான குடும்பமா மாறிடும், தேவனுக்கு பிரியமான குடும்பமா மாறிடும்.